அரவிந்த் ரமேஷ் சொன்னார். அவரை மாதிரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதியை உண்மையில் நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி அற்புதமான செயல் வீரர். இந்த தொகுதியின் தேவைகளுக்காக அவர், அதாவது ஒரு எம்எல்ஏனா சட்டமன்றத்தில் பேசுறது மட்டும் இல்லை, துறை வாரியாக போய் அதிகாரிகளை அணுகி அந்த வேலையை இங்கே எடுத்துகிட்டு வர்றது வரைக்கும் தூங்காமல் உழைக்கிறதுன்னா அது ரமேஷ் கையில் கற்றுக்கணும், அரவிந்த் ரமேஷ் கையில் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல் வீரர். அவர் சொன்னார், இங்கே இந்த துறப்பாக்கம் ரேடியல் ரோடை இன்றைக்கி ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்காக கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் என்ன பண்ணார்னா, அந்த ரோடை ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் இணைக்கிறதுக்காக 204 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மேம்பாலம் கட்டின்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இன்னொரு வாய்ப்பில் நீ எங்கேயாவது பேசணும்னு நினச்சினா இதுக்கு முறையாக பதில் சொல்லு.